لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك. அப்ப நாம கல்லடிக்கும் என்ன சிந்தனை வரணும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் காண்பிச்சு கொடுத்த ஒரு இபாதத், ஒரு நினைவு அங்க வைக்கிறமே தவிர அங்க என்ன இல்ல, முதல்ல ஷைத்தான் என்ற வார்த்தை கூட ஹதீஸில் இல்ல, ஜம்ரத் என்று தான் இருக்குது. அப்ப அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி கற்கள் போதுமானது, பெரிய கல்லெடுத்து அடிக்கிறது, செருப்படுத்தி வீசுறது, இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது, அது தடுக்கப்பட்டது. அதே போல இந்த 10ஆம் நாளில நான் ஆரம்பத்தில் சொன்ன 3 காரியங்கள், ஜம்ராவில் கல்லடிப்பது, முடியை களைவது, குர்பான் கொடுப்பது, முடிந்தால் இஃபாலை நிறைவேற்றுவது, அதோடு என்ன ஆயிரும், ஹஜ்ஜுடைய முக்கியமான கடமைகள் நிறைவு செய்கிறோம். அதே மாதிரி அந்த மினாவில 10ஆம் நாள் முழுக்க தங்கியிருப்போம், 11 அன்றும் மினாவில தங்கியிருப்போம், 12 அன்றும் மினாவில தங்கியிருப்போம். இந்த 10வது அன்று ஜம்ரத்தில் அகபாவிலே மட்டும்தான் 7 கல் அடிச்சோம். அதே 11, 12 விரும்பியவர்கள் 13. இந்த 3 நாட்களும் 3 ஜம்ராக்களிலே கல்லெறியப்படணும். மொத்தம் 3 ஜம்ராக்கள் இருக்கும். முதல்ல சின்னது, அதற்கு அடுத்த பெருசு, அதற்கடுத்து ஆக பெருசு. நாம முதல் நாள் 10வது நாள் அடிச்சது இறுதியாக இருக்கிற ஆக பெருசுல. மற்ற நாட்கள் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களும் முதல்ல சின்னதில் அடிப்போம், 7 கற்கள். அதை தொடர்ந்து அதை விட பெருசு 7 கல்லு, அதை விட ஆக பெருசு 7 கல்லு. 3 நாட்களும் அந்த 7 கவனிக்க வேண்டிய 21 கல். அதே மாதிரி தங்கி இருக்கிற அந்த நாட்கள் முழுக்க நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தொழுகையை அதற்குரிய வக்தில 2 ரக்காத்துகளாக, மகரிபை தவிர மீதி உள்ள அனைத்தையும் 2 ரக்காத்துகளாகத்தான் என்ன செய்யணும், நாம நிறைவு செய்யணும். அதோடு என்ன, இது ஹஜ்ஜுடைய அந்த கடமைகள் நமக்கு நிறைவாகிவிட்டது. அப்ப இதோடு என்னது, ஹஜ்ஜுடைய அந்த கடமைகள் அல்லாஹ்வுடைய உதவிக்கு நிறைவாகிவிட்டது. இன்னும் ஒரே ஒரு காரியம் என்னது, தவாஃபுல் விதா, விடை பெறக்கூடிய தவாஃப். இது எப்போ என்றால், நாம் இந்த கடமையெல்லாம் முடிச்சு நம்முடைய அறைக்கு திரும்பி எப்பொழுது நாம் ஒரு ஊருக்கு பயணமாகுவோமோ, நம்முடைய தாயகத்துக்கு திரும்புறதுக்கு எப்ப ஆயத்தமாகிறோமோ அதற்கு கொஞ்சம் முன்னாடி போய் என்ன செய்யணும், தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய அந்த தவாஃபை நாம் மேற்கொள்ளணும். இந்த தவாஃபை பொறுத்தவரையில பெண்களுக்கு கட்டாயமாக செய்து ஆக வேண்டிய தவாஃப் அல்ல. தவாஃபுல் இஃபாலாவை பொறுத்தவரையில எல்லோருக்கும் கண்டிப்பா செய்யணும். தவாஃபுல் விதாவை பொறுத்தவரையில இது கண்டிப்பாக செய்துதான் தீர வேண்டும் என்கிறது அல்ல. ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஆண்களை பொறுத்தவரையில எல்லா காலங்களிலும் செய்ய முடியும். பெண்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு மாதவிலக்கு போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த ஊருக்கு பயணமாக அந்த நேரத்தில் அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்களே, ஆனால் என்ன செய்ய முடியாது, விதாவை செய்ய முடியாது. அப்ப என்ன உள்ளத்துல சிந்தனை வரும், நம்முடைய ஹஜ்ஜி நிறைவேறாம போயிருமோ, அதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு, யாருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுகிறதோ அந்த பெண்களுக்கு அதை விதிவிலக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தவாஃபுல் விதாவை பொறுத்தவரையில ஆண்கள் கண்டிப்பாக செய்யணும், பெண்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதவிலக்கு போன்ற ஏற்படாத பெண்கள். அப்ப அதோட நம்முடைய ஹஜ் என்ற அந்த புனிதமிக்க அந்த பயணம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நிறைவு பெறுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைப்படி இந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ,
எந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த வழிமுறைப்படி அந்த இபாதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை. ஒருவனுடைய ஹஜ் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுமையானால் அவர்கள் அன்று பிறந்த பாலகனாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் முழுமையாக கவனம் செலுத்தி இந்த இபாதத்தை செய்தால் நிச்சயமாக அதற்கு கூலி தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த அடிப்படையில் முழுமையாக உணர்ந்து ஒரு உயிரோட்டத்தோடு இந்த இபாதத்தை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த தொழுகைக்கான ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ் செய்யப்படும். பெண்கள் எங்கே, ஆண்கள் அங்கேயா? தொழுகைக்கான ஏற்பாடு பெண்களுக்கு இதே ஹாலில் செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹாலில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் உணவுக்கான ஏற்பாடு இருக்குது. பெண்களை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற இந்த கழிவறையை பயன்படுத்தி உதவு செஞ்சு கொள்ளலாம். ஆண்களை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் அந்த அலுவலகம் இருக்கிற பகுதியில் உதவு செய்வதற்கான ஏற்பாடு இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறீங்க. விரைவாக தயாராக வந்துட்டீங்கன்னா தொழுகைக்கான ஏற்பாடு. தொழுகை முடிந்தோடனே விருந்துக்கான அந்த பரிமாற்றம் நடக்கும். அதற்கு பிறகு ஹாஜிகளுக்கு தர வேண்டிய அந்த பயண பொருட்கள், பேக்கு, இன்ன பிற பொருட்கள் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். அதை வாங்கி கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைத்தரும் ஹாஜிகளா வந்திருக்கிறீங்க, விருந்தினர்களா வந்திருக்கிறீங்க. எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்த அனைத்து நபர்களும் இன்ஷா அல்லாஹ் அந்த விருந்தில் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொன்ன இந்த உரைக்கு உங்களுடைய சந்தேகங்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் விளக்கம் அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டேன். அந்த உரை முடிந்த உடனே வைக்க முடியல. காரணம் தொழுகைக்கான நேரம், உணவு ஏற்பாடு இருந்ததுனால. ஏன்னா இஸ்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு வபஷ்ஷிரு வலா துனஃபிரு. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ஸிரு இலகுவாக்குங்கள், வலா துஅஸ்ஸிரு கடினமாக்கிறாதீங்க, வபஷ்ஷிரு வாழ்த்து சொல்லுங்கள், வலா துனஃபிரு விரண்டு ஓடுமாறு செய்யாதீங்க அப்படின்னாங்க. 1:30 மணிக்கு மேலே நான் உட்கார வச்சேன்னு சொன்னால் திட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க சாப்பிடாம. அதனால தான் உரையை அதோட நிறைவு செஞ்சேன். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ என்னுடைய உரையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் எழுமையானால் அது நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கேள்வியாக கேட்டால் அதற்குண்டான பதில் அளிக்கப்படும். அது ஆரம்பமாக ஒரு சகோதரர் ஏற்கனவே கேள்வி எழுதியிருக்கிறாங்க. 2 கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஹஜ்ஜி 10ஆம் நாளுக்கு பிறகு மினாவில் 10ஆம் நாளிலே கல்லடித்து குர்பான் கொடுத்து தலைமுடியை களைந்ததற்கு பிறகு தவாபுல் இஃபாலா செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டேன். அப்போ ஆரம்பத்தில் தவாஃபில் ஹுதூமில் என்னென்ன செய்தோமோ அதை மீண்டும் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், தவாஃபுல் ஹுதூமின் போது நாம் எப்படி தவாஃபு 7 சுற்றுக்கள் 2 ரக்காத்துடைய தொழுகை, அதே மாதிரி ஜம்சம் நீர் அருந்துறது, சை செய்வது, தவாஃப் என்று குறிப்பிடணும். இது ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், ஆரம்பத்திலே தவாஃபில் ஹுதூம் செய்யும் போது நாம இஹ்ராமுடைய ஆடையில இருந்திருப்போம். தவாஃபுல் இஃபாதாவை பொறுத்தவரையில் இஹ்ராமுடைய ஆடையை களைந்து விட்டு வருவோம். ஏனால் 3 காரியத்தை நீங்கள் நிறைவு செய்து விட்டால் 10ஆம் நாளிலே கல்லடிப்பது, குர்பான் கொடுப்பது, தலைமுடியை களைவது, இந்த 3 காரியங்களை செய்துவிட்டால் நீங்கள் அந்த வெண்ணிற இஹ்ராமுடைய ஆடையிலிருந்து வெளியேறிவிடலாம் ஆண்கள். அதற்கு பிறகுதான் தவாஃபுல் இஃபாதா செய்வோம். அப்ப ஆரம்பத்தில் உள்ள தவாஃபுல் ஹுதூமுக்கு என்னென்ன சட்டங்களோ அதே சட்டங்கள் தான் இஃபாதாவுக்கும். வித்தியாசம், அப்போ நம்ம இஹ்ராமுடைய ஆடையில் ஆண்கள் இருந்தோம், பெண்களுக்கு அந்த இஹ்ராமுடைய ஆடை அந்த முகத்தை மறைப்பதும் முகத்தை மறைக்காமல் இருப்பதும் முன்கை உள்ள விஷயம்.
அப்ப அந்த சட்டங்கள் இல்லாம சாதாரண ஆடைகள் என்ன செய்யறோம், நாம அந்த தவாஃபை செய்யறோம். அதாவது ஒரு வித்தியாசம் கண்டிப்பா செய்யணும். இரண்டாவது, மதீனாவுக்கு நாம போஷால கண்டிப்பா நம்முடைய பயணம் மதீனா இருக்கு. நம்முடைய பயணம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி நமக்கு சென்னையில இருந்து விமானம் புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் அதில் தான் நமக்கு சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்ம முன்கூட்டியே எல்லாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து முன்பணம் கட்டி நமக்கு அந்த தேதி இங்கிருந்து புறப்படுவது அடுத்த மாதம் 6ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் சென்னையிலிருந்து புறப்படுறோம். அதற்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி அங்கிருந்து புறப்படுறோம் இன்ஷா அல்லாஹ். இங்கிருந்து செல்வது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதத்துடைய 6ஆம் தேதி, செப்டம்பர் மாதத்துடைய 15ஆம் தேதி அங்கிருந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி நம்முடைய பயண ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய தரப்பில் பயணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் நிறைவு செஞ்சிட்டோம். பயணத்திற்கான திட்டமிடல்கள், அதற்கான ஏற்பாடுகள், ஏர்லைன்ஸுடைய அந்த தேதியை வாங்குவது, அதற்காக வேண்டிய முன்பணம் செலுத்துவது, இப்படி நம்முடைய தரப்பில் இருந்து என்னென்ன பயணத்திற்கான முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டுமோ எல்லா ஏற்பாடுகளையும் நாம் முடிச்சிட்டோம். நம்முடைய பயண திட்டம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கிருந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு காலை 10 மணிக்கு நமக்கு விமானத்துடைய நேரம். இந்த 10 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய அந்த விமானம் மாலை 2:30 மணியில இருந்து 3 மணிக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் சவுதி அரேபியாவுடைய ஜெத்தா விமான நிலையத்துக்கு போகும். மாலை 2:30 3 மணி சுமார் விமான நிலையத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாம தங்கக்கூடிய அறைக்கு போயிடுவோம். நாம் தங்கக்கூடிய அந்த அறைக்கு போயிடுவோம். அது துல்கஅதா பிற 8 நாம் பிரயாணம் போகக்கூடிய தேதியில ஹிஜ்ரி, அந்த டேட்டு துல்கஅதா பிற 8, அதாவது சவுதி அரேபியாவுடைய கேலண்டர் அடிப்படையில், சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கிற அந்த ஹிஜ்ரா கேலண்டர் அடிப்படையில் துல்கஅதா பிற 8 இங்கிருந்து பயணமாகிறோம். அதுல இருந்து பிற 25 வரை சவுதி அரேபியாவுடைய ஹிஜ்ரா கேலண்டர் தேதி 25 வரை